கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். இந்த காலையில பிள்ளைகளும் கர்த்தரும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசப் போகிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் சிறு பெண்கள் என்ற தலைப்பில் பேசுவேன். நான் வளர்ந்து பெரியவர்களானால் அந்த தலைப்பில் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு பிள்ளைகளும் கர்த்தரும். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தினுடைய ஆஸ்தி, சம்பத்து, ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது பிள்ளைகள் தான். பைபிள் வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்தார். 128 சங்கீதம் 6 வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று குடும்பத்தின் தலைவனை பற்றி சொல்லும் பொழுது 6 வசனத்தில் நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமானத்தையும் காண்பாய் என்று ஆண்டவர் அங்கே குடும்ப வாழ்க்கையினுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுகிறார். யோபு 42 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது யோபு 4 தலைமுறையாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 4 தலைமுறை பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அதனால பிள்ளைகள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். நமது பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய பெற்றார்கள். அதே சமயத்தில் 148 சங்கீதம் 12 வசனம் வாசிக்கும் போது பிள்ளைகளை கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகள் கர்த்தரை துதிப்பார்களா என்று கேட்கக்கூடாது, பிள்ளைகளை கர்த்தரை துதியுங்கள். நான் இனி 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். பிள்ளைகளும் கர்த்தரும். அதுல 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 வசனம் 24 வசனம் படியுங்கள். 2 ராஜாக்கள். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழிநடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவளை பார்த்து கர்த்தர் நாமத்தினாலே அவளை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்கள் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. நாம் இந்த வசனத்தில் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பெத்தேலின் பிள்ளைகள் சபிக்கப்பட்ட பிள்ளைகள். அதுல 42 பேர் சொல்லியிருக்கிறது. ஆனால் அங்கே வந்த பிள்ளைகள் 42 பேர் மாத்திரமல்ல, அவர்களிலே 42 பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நிறைய பிள்ளைகள் அங்கே வந்தார்கள். அவர்களிலே 42 பிள்ளைகளைத்தான் 2 கரடிகள் வந்து பீறி போட்டது என்று பார்க்கிறோம். பெத்தேலிலே பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்களா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். பெத்தேல் என்பது யாக்கோப்புக்கு தேவன் தரிசனமான இடம். அது ஒரு நல்ல சூழ்நிலை. யூதர்களாக கிறிஸ்தவர்களாக வாழுகிற ஒரு இடம். அந்த பெற்றார்கள் பிள்ளைகளை பெற்ற பொழுது சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அந்த பிள்ளைகளை பெற்றார்கள் வளர்க்காமல் இந்த பிள்ளைகள் வளர்ந்திருக்கவும் முடியாது. ஆனால் இந்த பிள்ளைகளை எலிசா தீர்க்கதரிசி சபித்தார். அவர் சாபம் போட்ட உடனே நடந்த காரியம் என்னவென்றால், 2 கரடிகள் காட்டுக்குள்ளிருந்து வந்தது. அந்த கரடிகளுக்கு நல்லா தெரியும் எந்த பிள்ளைகள் வந்து இந்த தேவனுடைய ஊழியக்காரரை, அப்பொழுது அவர் பிரக்கியாதி பெற்ற ஊழியக்காரர் தீர்க்கதரிசி எலியாவுக்கு பின்னால ஒருத்தரை கூட விடாம 42 பிள்ளைகளையும் கீறி போட்டது. அது பெற்றார்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம். இன்னொன்று, அது ஊருக்கெல்லாம் கேள்வியானது. 42 பிள்ளைகளை கரடி கொன்று போட்டது. எலிசா இப்படி பிள்ளைகளை சபிக்கலாமா, சபிச்சது சரியா அப்படின்னு கேள்வி வரக்கூடிய சோதனை இருக்கத்தான் செய்கிறது. அவரே இஷ்டப்படி செய்த ஒன்றல்ல, கோபத்தினால செய்ததல்ல. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கர்த்தருடைய நாமத்தில் சபித்தார்னு தான் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை சொல்லவில்லை என்றால் கரடி எங்க வராது. பிள்ளைகள் இன்னும் சத்தம் போடுவாங்க,
மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்துல சபித்த உடனே இந்த கரடி எங்க இருந்து வந்துச்சு? வந்து இந்த பிள்ளைகளை ஓட ஓட விரட்டி பீறி போட்டவன் தான் எழுதியிருக்கு பைபிள். இந்த எலிசா என்ன ஒரு பாசம் இல்லாத ஒரு நபரா? இல்லங்க. சூனேம் ஊரால் சகல சலக்கரணையோடு விசாரிக்கிறாளே, அவளுக்கு என்ன குறை? அவளுக்கு குழந்தை இல்ல, புருஷனும் பெரிய வயசு உள்ளவன். அப்படியா? குறித்த காலத்துல ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பா என்று, அதுவும் மனுஷீகமா தீர்க்கதரிசி சொன்னதல்ல, ஆண்டிடத்துல ஜெபித்து அந்த குழந்தை பிறந்தது. ஒரு பையன்தான் பிறந்தான். திடீர்னு ஒரு நாள் தலைநோவுன்னு சொன்ன தாயின் மடியில செத்து போயிட்டான். அந்த அம்மா கொண்டு போய் அறையில பூட்டி வச்சு தேவனுடைய தீர்க்கதரிசியை போய் தேடி வந்து அவனை உயிரோடு எழுப்பினார். அப்ப இந்த தீர்க்கதரிசி ஒரு பாசம் இல்லாதவர் அல்ல, பாசக்காரர் தான். ஆனா இந்த பெத்தையில் இருக்கிற பிள்ளைகிட்ட என்னத்த பாசத்தை காண்பிக்கிறது? சரி, இந்த 42 பிள்ளைகளை விட்டு வச்சா இந்த 42 பிள்ளைகள் பெரியவங்களாகும் போது என்ன பண்ணுவாங்க? சபையில, சமுதாயத்துல என்ன பண்ணுவாங்க? உலகத்துல என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் போதும் பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அப்ப இங்கே நடந்த சம்பவம், இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்துல சரியாத்தான் சொன்னார். அது பிள்ளை பெற்றாருக்கு வேதனைக்கு நாம தான் என்ன பண்ண முடியும்? அதிலும் பாருங்கள், பெத்தேல்ல இப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாவாங்களா? மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஒரு பெரிய கூட்டமா கூடுவாங்களா இந்த பிள்ளைங்க? சில வேளைகள்ல மற்ற மதத்தினர், மற்ற குடும்பங்கள் மோசம், பிள்ளைகள் மோசம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நல்ல சூழ்நிலை பிறந்து வளர்ற பிள்ளைங்க. பெத்தேல்ல பிள்ளைகள் சபிக்கப்பட்ட பிள்ளைகள். கர்த்தருடைய நாமத்தில் சபித்தான். அப்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் என்னை விட்டு நீங்கி பிசாசுக்காக அவருடைய தூதருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நரகத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு கூட்டமான ஆட்களை பற்றி சொல்றாரு. இவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்து பெரியவங்களானவங்க. அவங்கள சபிக்கப்பட்டவன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த பிள்ளைகள் பற்றி சொன்னா இவங்க சபிக்கப்பட்டவன்னு சொல்றதை தவிர வேற என்ன சொல்றது? இன்னொன்று, இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தில் சபிக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு, நம்முடைய ஆராதனை நாயகருக்கு வேதாகமத்தில் 272 பெயர்கள் நாமங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ நாமங்களை நாம கேள்விப்படுகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாம உடையவர், இவருக்கு மேல ஒரு நாம உடையவர் எவனுமே சரித்திரத்திலே கிடையாது, பரலோகத்தில் கூட கிடையாதுன்னு சொல்லணும். அந்த நாமம் என்று சொல்லுகிறது, அந்த நாமத்துக்குள்ள விளக்கத்தை நீங்க பைபிள படிச்சீங்கன்னா அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிற நாமங்களாகத்தான் அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் 272 நாமத்துல ஒரு நாமம் சபிக்கிற ஒரு நாமம், அதை மறந்துடக்கூடாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்களோ சின்னவங்களோ, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம் வீட்டு வாசல்ல படுத்திருக்குன்னு சொல்றார். இந்த பிள்ளை சும்மா இருக்க வேண்டியதுதானே? ஒரு தேவ ஊழியக்காரனை போய் மொட்டத்தலையா ஏறிப்போன்னு சொன்னா, இவரு மலையில ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வராரு. இந்த பிள்ளைங்க எல்லாம் வெளியே வந்தாங்கன்னு தெரியும். அந்த ஊரை விட்டு வெளியே வந்து திருப்பி போ, நீ வந்த வெளியே மேல போ, மொட்டத்தலையா ஒரு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க வேண்டாமா? அவர் என்ன செய்தார்? திரும்பின்னு சொல்லி அடியிருக்கு பைபிள்ல, திரும்பி சபித்தார். கரடிகள் வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டது அப்படி சொல்லி வாசிக்கிறோம். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது,
பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்ப்புகள் தீர்க்கதரிசி. அவரை போல பாடக்கூடிய நிலைமையில திறமசாலியும், இசைக்கருவியை இசைக்கக்கூடிய திறமசாலியும், லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரே இடத்துல கூட்டக்கூடிய திறமையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாருங்க. அவருடைய நாட்கள்ல அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். செய்யலாமா? சின்ன பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதிருந்தால் இவங்க தேவனுக்கு விரோதமா ஏதாவது காரியத்தில் எழும்புவாங்க. அப்படிதான் பைபிள பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, என் ஜனங்களை பிள்ளைகள் ஒடுக்கினார்கள் எழுதியது. நல்லா பாருங்க, ஜனங்கள் பிள்ளைகளை ஒடுக்கினார்கள் சொன்னா கூட ஒத்துக்கலாம். இந்த பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்கினார்கள் சொன்னா, அம்மா உங்களுக்கு என்ன தெரியும், அப்பா உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன காரியம் வேணும் அதை நீங்க எனக்கு செய்யணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தாய் தப்பன்மாரு ஒடுக்கி போய்தான் இருக்கிறாங்க. பிள்ளைய சொல்லத்தான் கெடுத்துறாங்க. உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீ என்ன செய்யணும், தாயின் தாப்பனாரை கனம் பண்ணும். இப்ப பிள்ளைகளை பெற்றார கனம் பண்ற அளவுக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த பிள்ளைகள் பேர்ல ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு பிரியம் இல்லை. இரண்டாவது அவருக்கு கோபம், இது பரிசுத்த கோபம். ஆண்டவரும் அந்த பிள்ளைகள் மேல பிரியமா இல்ல. அதே சமயத்தில் ஆண்டவரும் இந்த பிள்ளைகள் மேல கோபமானார். பிள்ளைகள் மேல ஆண்டவர் கோபப்படுவாரா? 4 சுவிசேஷங்களை படிச்சு பாருங்க. பரலோக சத்தியங்களை வெளிப்படுத்துறதுக்கு சிறு பிள்ளைகளை கூட்டி அணைத்துக் கொண்டு அவளை ஆசீர்வித்து சத்தியத்தை சொல்றார். இந்த பிள்ளைகள், இந்த பெத்தேல்ல இருக்கிற இந்த 42 பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுட்டு என்னத்தை சொல்றது? அதுலயும் பாருங்கள், அவர்களில 42 பிள்ளைகள் சொன்னா, இந்த பிள்ளைகள் போகும்போது விவரம் அறியாம மற்ற பிள்ளைகளும் சேர்ந்து போயிருப்பாங்க. அப்ப ஆண்டவருக்கு தெரியும், இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் யாரு இந்த மாதிரி சபிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரு இப்படி மொட்டத்தலையா ஏறி போன்னு சொல்லி சொல்றாங்கன்னு தீர்க்கதரிசிக்கு தெரியும், தீர்க்கதரிசியுடைய ஆண்டவருக்கு தெரியும். அதே சமயத்துல மிருகங்களுக்கு கூட தெரியும். நாம் யோபின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் செய்ய போற காரியத்தை ஆடு மாடுகள் அறியப்படுத்தும் சொல்லி எழுதியிருக்குது. பூமி அதிர்ச்சி வருவதற்கு முந்தைய என்ன செய்ய தெரியுமா? மிருகங்கள், யானைகளால் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடும். இங்க பூமி அதிர்ச்சி வரப்போகுது, நமக்கு தெரியாது. நம்மை போன்ற அறிவுள்ள ஒன்றெல்லாம் அது அந்த இடத்தை விட்டு காலி பண்ணும். இந்த மிருகங்களை ஆண்டவர் 2 கரடிகளை அனுப்பினார். அது காட்டுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னு சொன்னா என்ன கொடுமை அது! இந்த விவரம் தெரியாம அந்த பிள்ளைங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அது உயிரை காப்பாத்தி பிச்சுட்டு அங்கங்க ஓடிச்சு. ஓடி உயிர் வளைச்சா போதுன்னு ஓடினாங்க. சில வேளைகள்ல நமக்கு வரக்கூடிய சோதனை பெற்றாருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். யாரு நான் என்ன செய்தாலும் அன்பா இருப்பார். பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் அன்பா தான் இருப்பார். யார் சொன்னது? நோயின் காலத்தை பாத்தீங்களா? இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையை விட எத்தனையோ மடங்கு ஜனத்தொகை உள்ள காலங்கள் அது. அன்றைக்கு இருந்த ஜனங்களை ஆண்டவர் 8 பேரை வைத்துக் கொண்டு எல்லாரையும் அழிச்சாரு. அதுல கை குழந்தைகள் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, இளைஞர் இல்லையா, வாலிபர் இல்லை, யார் இல்ல? ஒரு தண்ணியை குடிச்சாங்க, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது பூமியில். 15 முழம் உயரம், அதாவது எவரெஸ்ட் சிகரம் தான் 4.5 மைல் உயரமா, அதுக்கு மேல 15 முழம் உயரம் தண்ணி போயிருச்சுங்க உலகத்துல. நம்முடைய தேவனை போல அன்புள்ளவர் யாரும் கிடையாது. அவருடைய அன்பு உருக்கமானது. ஆனால் அதே சமயம் அவர் பட்சிக்கிறவர், மறந்துடாதீங்க. நம்முடைய குழந்தை செல்வங்களுக்காக தேவனை துதிக்க வேண்டும். ஆனால் ஜாக்கிரதை பிள்ளைங்கள, ஜாக்கிரதையா இருங்க. சபிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுங்க. ஆண்டவர் உங்க மேல கோபப்படக்கூடாது. ஆண்டவர் உங்க மேல பிரியமில்லாம போயிடக்கூடாது. இது பெத்தேலில் இருந்த பிள்ளையுடைய பயங்கரம். பிரஜாதிகள் பிள்ளைகள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு வேதம் இல்லை, அங்க அவங்களுக்கு உபதேசிக்கிற நல்ல மனுஷர்கள் இல்லை. ஆனால் இங்க வேதம் உண்டு, நல்ல மனுஷர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் எப்படி எப்படி உருவாகிறாங்க? பைபிள வாசிக்கிறோம், பிள்ளையானவன்
ஆனாலும் அவனுடைய செய்கை சுத்தமா செம்மையா என்பது நடக்கையினால விளங்கும். உங்களுக்கே தெரியும் பிள்ளைங்கள, நீங்க என்ன நடக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பெற்றோர்களா இருக்கிறவங்கள உங்க பிள்ளைகளை அவங்களுடைய செய்கை சுத்தமா செய்கையா செம்மையா என்பது உங்களுக்கு தெரியாதா? இதற்கு என்ன நீங்க பொறுப்படுத்தீங்க? அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு நீ பாடுபட்டீங்களா? அந்த பிள்ளைங்க ரட்சிப்பு பற்றி அறிஞ்சிருக்கிறாங்களா? அவங்களுடைய குணங்கள் மாறி இருக்குதா? எப்படி ஒழுங்கா சொல்றாங்க பாருங்க. நம்முடைய மனிதர்கள் நம்ம மத்தியில வாழ்றவங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். இப்ப தொட்டில கிடக்குது, இந்த பழக்கத்தை தொட்டில மாத்தலைன்னா அது சுடுகாடு வரைக்கும் போயிடும். எப்ப மாறுறது பிள்ளைங்க குணம் மாறுறது? அப்புறம் 5 வளையாதது, வயசு 5 அதுல வளைய மாட்டேங்குது, 50 வளையாது போச்சா. 3வது 6 ஜாவு, 100 ஜாவு. சாவுக்கு நீங்க ரொம்ப வயசாகி தலையெல்லாம் நரைச்சுதான் சாவணும்னு கிடையாது. அப்பதான் உலகத்தில் நடக்குதா? 6 ஜாவு, 100 ஜாவு. அதனால பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? சின்ன வயதா இருக்கும்போது குணம் மாறணும். நீங்க துஷ்ட பிள்ளையா இருக்கக்கூடாது. உங்க வாயிலிருந்து என்ன பேசுறீங்கன்றத ஆண்டவர் கவனிக்கிறார். என்ன எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. ஆண்டவர் மேல கோவப்படக்கூடாது. அவர் உங்க மேல பிரியப்படணும். பிள்ளையாண்டான் சாமுவேலை பாத்தீங்களா? அவன் தான் பிள்ளை. கர்த்தரை பணிந்து கொள்கிறான். இன்னும் பிள்ளை குழந்தையா இருந்திருந்தான் பைபிள் இருக்கு. கர்த்தரை பணிந்து கொள்கிறான், கர்த்தருக்கு பணிவிட செய்தான். அந்த சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு பணிவிட செய்யறாங்களா? இவங்க இப்படி விட்டுட்டா இவங்க இருந்து என்ன சாதிக்க போறாங்க சபையிலும் சமுதாயத்திலேயே? டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் அகில உலக எழுப்பல் பிரசிங்கயா ஆத்துமக்களை பற்றி பெரியவங்களை பற்றி எல்லாம் கவலைப்படுவார். ஆனால் சிறு பிள்ளைகள் கூட்டத்துக்கு வர்றவங்க எத்தனை பேர் வர்றாங்க? அந்த பிள்ளைங்க சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைங்க சபையை விட்டு போகும்போது எப்படி போறாங்க ரொம்ப கவனிப்பாராம். நிறைய சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தினாராம் அவருடைய ஊழியத்துல. சபை செய்கிற தீமை என்ன தெரியுமா? ஊழியக்காரன் செய்கிற தீமை என்ன தெரியுமா? பெற்றார் செய்கிற தீமை என்ன தெரியுமா? பிள்ளைகளை பற்றி அவளை கவலைப்படுறதில்லை. அப்படியா? கரடிகள் ஆயத்தம். 2வது பிள்ளைகளை பற்றி என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகளும் கர்த்தரும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் தேசம் அறிந்த நற்சாட்சி உள்ள பிள்ளைகள். ஏசாயா தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் தேசம் அறிந்த நற்சாட்சி உள்ள பிள்ளைகள். இனி உள்ள இந்த பிள்ளைகளுக்காக நடத்துகிற கூட்டங்களை பெரியவங்க வாசிக்க வேண்டாம், பிள்ளைகளே வாசிக்கணும். அந்த பிள்ளைகள் வாசிக்கும் போது மலையாளத்தில் நீங்க வாசிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்த கூட்டம் இன்றைக்கு வாசிங்க, அடுத்த கூட்டத்தில் பிள்ளைகள் தான் வாசிப்பாங்க, பிள்ளைங்களும் பையங்களும். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்றார். இந்த தகப்பனுடைய செல்வாக்கு நானும் என்று அந்த வார்த்தையை சேர்த்து சொல்ல, அதை கவனிக்கணும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமாயிருக்கிறார். இங்கே வாசமாயிருக்கிற சியோன் பருவத்தில் வாசமாயிருக்கிறார். அவரால இஸ்ரவேலில நாங்கள் தங்கி இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்துல அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்றார். அருமையானவர்களே, இந்த பிள்ளைகள் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறார்கள். தேசம் அறிந்த சாட்சியுள்ள பிள்ளைகள். அப்பாவே சொல்றாரு, பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்க. உங்க பிள்ளைகளை பற்றி நீங்க எப்படி சொல்ல முடியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 39ஆம் வசனம் வாசிக்கல, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். எல்லாரும், எல்லா விசுவாசிகளும் நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 39ஆம் வசனத்தில் அவர்கள் நற்சாட்சி பெற்றும் என்று எழுதியிருக்கு.
நற்சாட்சி பெறாத ஒரு விசுவாசியாவது பழைய ஏற்பாட்டில் இருந்ததுண்டோ? விசுவாசிகளுடைய பட்டியல் என்று நாம் அதை விளக்கம் சொல்றோம். விசுவாசிகள் விசுவாச வீரர்களாத்தான் இருக்க முடியும். அதற்குத்தான் போதனை, அதுக்குத்தான் பலி மிருகங்கள் பழைய ஏற்பாடுல, அதுக்குத்தான் சிலுவை மரணம், அதுக்குத்தான் ஆராதனை, ஊழியம், எல்லா காரியங்களும் நாம் நற்சாட்சி உடையவளா இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் எல்லாரும் எத்தனை பிள்ளைகளும் தெரியல. தகப்பனாரே சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனில வாசமா இருக்கிற கர்த்தராலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நானும் என்னுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில பெரும் மாற்றம் அடைந்திருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும் அப்படி சொல்ற. உங்க குடும்பத்தை பற்றி, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி எப்படி சொல்ல முடியுமா? நீங்க இருக்கிற இடத்துல நம்முடைய வால்பாறை வட்டாரத்தில் 66 எஸ்டேட்டுகள் மத்தியில ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் அற்புதமாக அடையாளமா இருக்கிறோம், நாங்க வாழ்க்கையில மாற்றம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சவாலா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இல்லாத இடத்துல விடுதலை வராது, வாழ்க்கையும் மாறாது. திறந்த முகமாய் நாம் எல்லாரும், எல்லா விசுவாசிகளும், ஒருத்தர் கூட பாய்க்கிறோம், எல்லா விசுவாசிகளும் திறந்த முகமாய் கண்ணாடியில காண்கிறதை போல கண்டு, யார? ஆவியா இருக்கிற கர்த்தரை கண்ணாடியில காண்கிறதை போல கண்டு, பிள்ளைகளை ஆண்டவரை காணவில்லை என்றால், பெற்றார்கள் ஆண்டவரை காணவில்லை என்றால் எப்படி வாழ்க்கை மாறும்? கண்டு, திறந்த முகமாய் கண்ணாடியில காண்கிறதை போல கண்டு, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம், வாழ்க்கையில பெரிய மாற்றம் அடைகிறோம். பெற்றார்களையும் பிள்ளைகளையும் ஆண்டு இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிற காரணம், விசுவாசிகளாக மாற்றி வைத்திருக்கிற காரணம், நீங்க அடையாளமாக அற்புதமாக வாழ்க்கையில பெரிய மாற்றம் அடைந்தவங்களா இருங்க. அந்த நிலைமையில தாங்க ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். பிள்ளைகள் ஆண்டவரை காண முடியுமா? இவன் இந்த பிள்ளைகள் கண்டதுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல, இது விசுவாசிகளாக மாற்றப்பட்ட பெற்றார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பொருந்தக்கூடிய வசனம். நீங்கள் அவரை காணாமல் இருந்து, இயேசு அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்துல விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதும் மைமையால் இருந்ததுமான சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்குது. காணாமல் இருந்தே அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, நீ கண்டதினால விசுவாசிக்கிறாய் தோமா, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல கண்டோம், கண்ணாடியில காண்கிறதை போல கண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க காணவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு. 2 உண்மைதான். அவர் இந்த ஊனக்கண்களினால காண முடியாது, ஆவிக்குரிய மனக்கண்களினாலதான் ஆண்டவரை காண முடியும். சிறு பிள்ளைகளும் ஆண்டவரை காண வேண்டும், பெரியவர்களும் ஆண்டவரை காண வேண்டும், பெற்றார்களும் ஆண்டவரை காண வேண்டும், பிள்ளைகளும் ஆண்டவரை காண வேண்டும். அப்படி என்றால் தான் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் பிள்ளைகள், வாழ்க்கையில மாற்றமடைந்த பிள்ளைகள், முழு தேசத்திலும் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகள். அந்த தகப்பனாரை பற்றி சமுதாயத்தில் யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது. அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேரோ அத்தனை பிள்ளைகளை பற்றி ஒரு குறை சொல்ல முடியாத அளவிற்கு குடும்பமே குட்டி பரலோகம் போல இருக்கிற சாட்சியில் ஒரு குடும்பமாக இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பிள்ளைகள் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்றாரு. இந்த அற்புதம் அடையாளம் என்று சொல்லும் பொழுது அதற்கு சில வசனங்களை நாம் சிந்திக்கிறது நல்லது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கின்றா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்வார்கள் என்று நம்முடைய ஆண்டவர் கடைசி காலத்தில் தன்னுடைய வருகைக்கு முந்தி நடக்க போற அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்றார், பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முயற்சிப்பார்கள் என்று சொல்றது. முயற்சிக்கிறது வேற, அது நடந்தாலும் நடக்கும், நடக்காம போனாலும் போயிடும். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்ற காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். இந்த அற்புத அடையாளங்கள் செய்கிற குடும்பமா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பம்? இன்றைக்கு அற்புத கூட்டங்கள், அடையாள கூட்டங்கள் நடத்துகிற ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லாமே அற்புத குடும்பம், அற்புதம் செய்கிற குடும்பம். அந்த குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா
முதல்ல லட்சாதிபதியாக மாறுவாங்க. அந்த ஊழியம் செய்ததுக்கு பிற்பாடு இந்த அற்புத அடையாளங்களை சொல்லி ஜனங்களை கூட்டி இதை செய்கிற பொழுது முதல்ல அவங்க பிள்ளைகளுக்கு இவங்க சம்பாதிக்கிற சம்பளத்தினால் பிள்ளைகளுக்கு தேவையானதே பூர்த்தி செய்ய முடியாது கஷ்டப்படுறவங்க முதல்ல இந்த ஊழியத்துல பணத்தை சேகரித்து லட்சாதிபதி ஆவாங்க. ரெண்டாவது கொஞ்ச நாட்கள் ஆன பிற்பாடு கோடீஸ்வரல் ஆவாங்க. பாத்தீங்கன்னா இந்த அற்புத அடையாளம் செய்யறவங்க மில்லியனர், கணக்கில் இல்லாத பணம் மில்லியனர் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி குடும்பம் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் குடும்பம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அது வேதத்தை நீங்க வேணா ஏசாயா தீர்க்கதரிசியின் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. இந்த அற்புத அடையாளம் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 35 வசனத்துல வாசிங்கன்னா, அப்போஸ்தலர் 7:35 அற்புத அடையாளங்களை மோசே செய்தான் என்று எழுதியிருக்கிறது. அது எங்கேயா 3 இடங்கள்ல அற்புத அடையாளங்கள் செய்தான் என்று வாசிக்கிறோம். ஒன்று, அவன் எகிப்தில் அற்புத அடையாளங்கள் செய்தான். இரண்டாவது, சிவந்த சமுத்திரத்தில் அற்புதங்களை செய்தான். மூன்றாவது, வனாந்திரத்தில் அற்புதங்கள் செய்தான். 40 வருஷங்கள் அற்புதம் செய்தான் என்று எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சேவான் முதல் இரத்த சாட்சி பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை பற்றி வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கின்றா, அவரை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களினால உங்களுக்கு வெளிப்படுத்தினார். 3 வருஷ காலம் நம்முடைய ஆண்டவர் போதனைக்கு என்ன முக்கியஸ்தானம் கொடுத்தாரோ அதற்கு அடுத்த நாள் மேல் முக்கியஸ்தானம் கொடுத்த ஒன்று அற்புத அடையாளம். ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அதேபோல ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்களேன். என்ன அவங்க இந்த ஊழியத்தின் பேரால லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள், மில்லியனர் ஆனாங்களா? அந்த மாதிரி பைபிள்ல நீங்க படிக்கவே முடியாது. அப்போ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனில வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தரால அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது இந்த அற்புதங்களை பற்றி அல்ல, வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் நற்சாட்சியை பற்றித்தான் அவர் அங்கே சொல்றார். நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், அற்புதங்கள் செய்தாரே 3 வருஷ காலம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லா பிணியாளிகளையும் சுகப்படுத்துகிறார். எல்லா பிணியாளிகளையும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஒருவராவது நோய் குணமாகாம இல்ல, எல்லாரையும் குணமாக்கிட்டார். இத பார்த்துட்டு தாங்க ஒருத்தன் அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எங்க போனாலும் நான் உங்க பின் செல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இவருக்கு பின்னால போயிட்டா மதிப்பு அந்தஸ்து கிடைக்கும், வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரியா ஆயிருவாரு. நோய் இருந்தா கொடுமையான நோய், லட்சக்கணக்கான பணம் போட்டு ஒண்ணு சுகப்படுத்த வேண்டாம், சொல்லாலே வார்த்தையால பிசாசு ஓடிடும், நோய் குணமாயிரும். உனக்கு தெரியும், நான் எங்க போனாலும் உங்க பின் செல்லு வர்றேன். அதுக்கு ஆண்டவர் ரொம்ப அருமையா சொன்னார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இந்த அற்புத அடையாளங்களை நடத்தி ஆண்டவர் சொகுசு வாழ்க்கை, பணத்தை உண்டாக்கி பெயர் பிரஸ்தாபத்தை இல்லை. பிரபலமாயிருக்க ஒருவனும் அந்தரங்கத்திலே உண்மை போல காரியங்களை செய்ய மாட்டானேன்னு சொல்லி ஆண்டவரோடு உடன்பிறந்தவங்களை சொன்னாங்க. ஆண்டவர் பிரபலத்தை விரும்பினாரா? அவருடைய கூட்டத்தில் எந்த அரசியல்வாதியாவது வந்திருப்பானா? சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு ஏழையிலும் ஏழையாய்த்தான் பூலோகத்தில் இருந்தார். நரிகளுக்கு குழிகள் இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருந்தது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் கடைசி வரையில ஏழையாயிருந்தார். பிறக்கும் பொழுது கண்டை துணிகளிலே சுற்றப்பட்டவர், அதாவது இன்னொருடைய கழுதையில ஏறி பவனி போகிறார், இன்னொருடைய படகுல ஏறி பிரசங்கம் செய்கிறார், இன்னொருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறார். இன்றைக்கு பாருங்கள், ஊழியத்தின் பேரால நடக்கிற அட்டூழியங்கள், ஊழியத்தின் பேரால உண்டாக்குற பண வசதிகள், வெளிநாடுகள், நம்முடைய இந்தியா கூட பரவாயில்ல போல தெரியும், வெளிநாடுகள்ல அந்த பெரிய அற்புத அடையாளம் செய்யற ஊழியக்காரருடைய வீட்டை போய் பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேனே மூக்கில கையை வைக்கணும். சதாம் ஹுசேன்
சதாம் ஹுசேன் குளிக்கிற இடங்கள் முதற்கொண்டு எல்லாம் தங்கத்தினாலே செய்து வைத்திருந்தாராம். கடைசியில தூக்குல போட்டாங்க அவரை. ஊழியக்காரங்க அந்த மாதிரி மாறுறாங்க. நான் சொல்றேன், பசியப்பக்காரனும் புளிச்சப்பக்காரனும் சேர்ந்த கதைன்னு சொல்லி உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. நிறைய பேர் பசியினால ஏப்பம் போடுறான். இவன் திண்டு விட்டு செரிக்காம ஏப்பம் போட்டான்றதை ஏத்துக்கிற முடியுமா? நம்முடைய வேதம் அப்படி போதிக்குமா? இங்கே சொல்லப்பட்ட இந்த ஊழியக்காரனும் அவருடைய பிள்ளைகளும் அன்றைக்கு படியளந்து என்னங்கிற போஷித்தா போதும் ஆண்டவரே, நாங்க இந்த பணத்துக்காக பொருளுக்காக இந்த ஊழியத்துக்கு வந்தோம், என் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். இது சில சமயத்தில் எங்களுக்கு தேவையில்லைன்னா எங்களை விட்டு எடுத்து போடும் கூட தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபிச்சிருப்பார். அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய எளிமையான வாழ்க்கை, அந்த ஊழியக்காரனுடைய எளிமையான வாழ்க்கை ஜன சமுதாயத்தை அதிர வைத்தது. என்னையா இன்றைக்கு இதன் பேர்ல தானே கொள்ளையடிக்கிறான், இதன் பேர்ல தானே பெரிய பெரிய கோடீஸ்வரன் மாறான். ஒரு சைக்கிள் இருந்தவன் பைக் வாங்குறான், அப்புறம் கார் வாங்குறான், காருக்கு மேல காரை வாங்குறான். இந்த தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அரசாங்க வட்டாரத்தை கூட மதிப்பு இருக்கிற ராஜா கூட ஒரு மதிக்கிறாரே. நம்ம சாஸ்திரியாருடைய பரம்பரை நீங்க பாத்தீங்கன்னா, இந்து புலவராயிருந்தவர் அதே அரமனையில கிறிஸ்தவ புலவராக ஆண்டவர் மாற்றி, ராஜாவை காலமெல்லாம் புகழ்ந்து பாடினவர், ராஜாவை பாடாமல் ராஜாதி ராஜாவான இயேசுவை பாடினவர். அவருடைய பரம்பரை முழுசு ரொம்ப கஷ்டத்துல தான் வந்திருக்கிறார். இப்ப இருக்கிறவருக்கு முன்னால் இருந்தவருடைய பிரசங்கத்தை நான் போய் கேட்டிருக்கிறேன். மதுரையில கல்லு கோயில அவர் பிரசங்கம் பண்ணார். 2 கண்ணு குருடா இருந்தார், குட்டையா இருப்பார், கருப்பா இருப்பார். பிரசங்க சும்மா மனுஷன் அசைன்னு அசைப்பார். அவர் இந்த விளக்கங்கள்லாம் பார்த்தா அதிர்ந்து போன அப்படி பிரசங்கம் பண்ணுவார். அப்ப அவருக்கு சொல்றாரு, நான் இந்த ஊழியத்துல நான் 4 பேரை கூட்டிட்டு வர்றேன், இந்த சபையார் போதுமான அளவில் பணம் வசதி வேணும், நான் கடன்காரனா இருக்கிறேன்னு பிரசங்கம் பண்ணார். அவருடைய முதல் சாஸ்திரியார் என்ன பண்ணார் தெரியுமா? சரபோஜி மன்னர் என்ன அண்ணன், நீங்க யாரோ என்னிடத்துல என்னென்னமோ பொருள் எல்லாம் பரிசு பொருள் கேட்டு வாங்கிட்டு போறாங்களே, நீங்களும் நானும் அண்ணனும் தம்பி மாதிரி பழகுறமே, ஏன் நீங்க என்னிடத்துல ஒரு பொருள் கேட்கக்கூடாது? இப்படி பலமுறை கேட்டதுனால சொன்னாராம், தம்பி நீங்க நான் கேட்ட உடனே நிறைய கொடுத்துருவீங்க, நான் என் பிள்ளைய கொடுத்து அவன் பிள்ளைய முழுசும் உலக பசங்களா போயிருவாங்க, கத்தரை சேவிக்க மாட்டாங்க. இதனால நீ விரும்பினா எனக்கு ஒரு இந்த பிடில் மாதிரி இப்படி அது மாத்திரம் கொடுத்தா, ஒரு இசைக்கருவி ஒண்ணு கொடுத்தா போதும் சொல்லி, அந்த இசைக்கருவி இப்ப இல்ல, அது ஒண்ணுதாங்க. அவர் பல முறை சொன்ன பிற்பாடு கேட்டு வாங்கினாங்களாம். எனக்கு ஒரு சபையை தெரியும், 5-6 பிள்ளைகளை வச்சு தாய் தப்படு படாதுபாடுபட்டாங்க. ஐயோ எங்க பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணுங்க, அவங்க படிக்கணும், அவங்க வேலைக்கு வரணும், கல்யாணம் நடக்கணும் அப்படி சொன்ன அதே பெற்றார் இப்போ இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க இப்போ, ஐயோ எங்க பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் உலகத்து பசங்களா போயிட்டாங்க, எல்லாம் உலகத்து பசங்க போயிட்டாங்க, கத்தரை விட்டுட்டாங்க, ஒண்ணுமே இல்ல, ஸ்பிரிச்சுவல்ல சீரோவாயிட்டாங்க. பாத்தீங்களா பெற்றாருடைய வேதனைய. ஆனால் ஏசாயா அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரே நீர் என்ன ஊழித்து கூப்பிட்டீர், நான் வந்தேன், பிள்ளைகளை தந்தீர், வளர்த்தேன். இது சேனைகளின் கர்த்தரால் தான். நாங்க நினைச்சு நல்ல வாழ்க்கை செய்ய முடியுமா? நான் நல்ல வாழ்க்கை செய்வேனா, என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை செய்வாங்களா? சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாக அடையாளங்களா இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் கேட்கிறேன், ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய வாழ்க்கையில? அவர் ஒரு புரட்சிவாதின்றதை நீங்க மறந்துட்டீங்களா? உங்களுக்கா சிலுவை சிவந்து கொண்டு கல்வாரி சிலுவை மரித்தார பிள்ளைங்களே, வாலிபர ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம வாழ்க்கையில மாற்றம் விடாம என்ன கிறிஸ்தவன் நீங்க சொல்றீங்க? சொல்றது என்ன அர்த்தம் இருக்குது? இந்த பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு நல்லது நீங்க நினைக்கிறீங்க? நான் 22 வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை துக்கப்படுகிறேன். அதுக்கு முந்தின வாழ்க்கையை கருத்து நாசப்படுத்திட்டேன், பிசாசன் பிள்ளையா போயிட்டேன், ஆண்டவரை நரகத்துல தள்ளி இருக்கணும். ஆனா என்ன ரட்சித்துக் கொண்டா அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பற்றி அப்படி சொன்னா எவ்வளவு பரலோகத்துக்கு எவ்வளவு சந்தோஷம், நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, நம்முடைய சபைக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். சூசன்னா வெஸ்லி தம்பதியாருக்கு 17 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தா, எல்லாம் பசங்க தான், ஒவ்வொருத்தங்க கூட ஒரு புள்ள கூட கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரம் முழங்கால் போட்டு எந்திரிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை எல்லாம் வரிசையா உட்காருவாங்க. ஒரு வாரத்துல ஒரு பிள்ளை இடத்துல 1 மணி நேரம் பேசுவாங்களாம் ஆண்டவரை பற்றி. இதை பற்றி என்ன நினைக்கிற உங்களுடைய அனுபவம் என்ன? ஒரு வாரத்துல ஒரு பிள்ளைகிட்ட 1 மணி நேரம்
என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? 17 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. முதல் பையனும் கடைசி பையனும் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி 2 பேரும் அகில உலக எழுப்புதல் பிரசங்கியா. இது சரித்திரத்தில் நடந்திருக்குது. நம்ம வாழ்ப்பாரு நடக்குதா? சொல்லுங்க, நடக்குதா? ஏன் நடக்கல? ஏன்னா வெள்ளக்காரன் தெய்வம் நம்ம தெய்வம். இந்தியனுக்கு உள்ள தெய்வம் அல்லவா இவரு? நம்முடைய குடும்பத்துக்குள்ள தெய்வம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தெய்வம் அல்லவா? அதனால நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். 3வது ஒரு வசனம் கூட போய் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:15-16 படிங்க. மத்தேயு 21:15-16. இங்க பாருங்கள், எருசலேமின் ஆலயத்தில் குழந்தைகள், பாலகர்கள், பிள்ளைகள் இவங்க துதிக்கிறாங்க. ஏதோ வாய அப்படி கொஞ்சம் லேசா திறந்து, அதுக்கு மேல திறந்த என்னமாவது ஆனால் ஆயிரம் வாய்க்கு பிள்ளைகள் ஆர்ப்பரித்தார்கள் என்று பெரிய சத்தமே போட்டாங்க. எருசலேம் ஆலயத்தில் ஆர்ப்பரிக்கும் பிள்ளைகள். இந்த ஆர்ப்பரித்ததுனால கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த பிள்ளைகளை பாராட்டுகிறார். இந்த கோபமடைந்த ஆசாரியர் வேத பாரகரையும் கண்டித்து, ஆமா நான் கேட்கிறேன், இப்படி இவங்களால துதி உண்டாகும்படி செய்து என்று வேதத்தை நீங்க வாசிக்கலையான்னு சொல்லி பிள்ளைகளை ஆண்டவர் பாராட்டுகிறார். பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரீங்களா? கர்த்தர் உங்களை பாராட்டுவாரா? வாயவே திறக்காதீங்க, சத்தமே போடாதீங்க. அப்படியா? போடாம இருக்கவே முடியாது, ஆர்ப்பரிக்காம இருக்கவே முடியாது பிள்ளைங்க. ஏனென்றால் அவர் அவ்வளவு காரியங்களை செய்ததை அவங்க அந்த பிள்ளைங்க கேட்டிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. பெற்றார்களை அடக்கணும், அவங்க ஆர்ப்பரிப்பாங்க. வேதபாரகர் அதனால ஆர்ப்பரிப்பாங்க. பிரதான ஆசிரியர் பேசின சத்தம் போட்டாலும் ஆர்ப்பரிப்பாங்க. அந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? புகழ்ந்து பேசுகிறார், பாராட்டி பேசுகிறார். இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? பிள்ளைகள் நல்ல காரியத்துக்கு ஒண்ணு சேர்வாங்க, பொல்லாத காரியத்துக்கு ஒண்ணு சேருவாங்க. அதான் அந்த பெத்தல்ல நடந்த காரியம். பொல்லாத காரியத்துக்கு சேர்ந்தவங்க போயிட்டாங்க, நல்ல காரியத்துக்கு சேர்ந்தவங்க கர்த்தரால பாராட்டு பெறாங்க. பிள்ளைகளை நாம் கூட்டணும். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு பிள்ளைகள் கூடாம இருந்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. இந்த சபையில வர பிள்ளைகள் பற்றி எல்லாம் நீங்க பழகி இருக்கணும், அவங்ககிட்ட பேசி இருக்கணும். நான் ஒரு பிள்ளைட்டையும் பழக மாட்டேன், ஒரு பிள்ளைட்டையும் பேச மாட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. இந்த பிள்ளைங்க பாருங்க, அது எல்லாம் சேர்ந்துருச்சு. சேர்ந்துக்கிட்டு பெரியவங்க செய்யாத காரியத்தை இந்த ஆசாரிகளும் வேலைபாரம் செய்யாத காரியத்தை அவங்க செய்யலாம், நாங்க செய்யறோம். நீங்க பேசலன்னு இந்த கல்லுகள் கூப்பிடுற நிலைமையில அவங்க சத்தம் போடுறாங்க. சில வேலைகள்ல பிள்ளைகளை பற்றி நாம நினைக்கிறோம், அந்த பிள்ளைகள் சாட்சியா இருக்க மாட்டாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அது வயசு தடை. யார் சொன்னது வயசு தடைன்னு சொல்லி? வயசு தடை கிடையாதுங்க. சாமுவேல் பிள்ளையாண்டனுக்கு வயசு தடை இல்லை. இங்க கூட இந்த பிள்ளைகளுக்கு கூட வயசு தடை இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு தான் அவனை நிறுத்தி வைத்து, நடுவில் ஜனங்கள் பத்தியில் நிறுத்தி வைத்து சொல்றாரு, இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான்னு சொன்னா, எல்லா பிள்ளைகளும் தாழ்த்துவார் என்று சொல்ல, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு தான் ஆண்டவர் சொல்ற அந்த பிள்ளை தாழ்த்துன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிள்ளை பின்னால விசுவாசியா மாறி இருக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, இந்த பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார். பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க, ஆண்டவர் அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணணும் இந்த நிலைமையில கொண்டு வர்றாங்க என்று சொல்லிதான் எழுதியிருக்கிறது. மத்தேயு 19:3 ஆண்டவரே நாங்க பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறோம், வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது, நீர் ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணி அவங்களை அணைத்து கொண்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற சமயத்துல சொல்றாரு, இந்த பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. பிள்ளைகள் தாழ்த்தும் குணமுடையவர்கள், பெரியவங்க அவங்கள பார்த்து படிக்கணும். இன்னொன்று, இந்த பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைங்க.
பெரியவங்களா இருக்கிறவங்க சின்ன பிள்ளைகளை பார்த்து நீங்க படிக்கணும், அவங்க தேவனுடைய நேரத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நான் ஏன் ஏற்றுக்கொள்ளல, நான் ஏன் தாழ்த்தலைன்னு சொல்லி அப்படி கேட்கணும். அப்ப இந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் கேட்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் கூடுனாங்கல்ல, இந்த பிள்ளைகள் எல்லாருமே அவங்க துதிக்கும் பொழுது தாவீதின் குமாரனே ஓசன்னா, தாவீதின் குமாரனா இருந்திருக்காங்க, அப்ப வேத அறிவு நல்லா இருக்கு. ஓசன்னா என்று சொல்லும் பொழுது நான் கேட்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் உங்களை பாராட்டாரு. எல்லாரும் விசுவாசியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சிலர் விசுவாசியா இருந்திருப்பாங்க இந்த பிள்ளைங்க, அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறேன், இவங்க செய்கையை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னது காரணம், இந்த பிள்ளை இனிமேல் வளர்ந்து வரும்போது விசுவாசிகளும் மாறுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, அங்க பிரசங்கம் நடக்காங்க, மனம் மாறுவாங்க. மனம் மாறாத அவரை நம்பாத பிள்ளையுடைய ஜபத்தை கேட்க மாட்டார், அவங்க மேல கோபமாத்தா இருப்பார், அவங்கள்ட்ட பிரியப்பட மாட்டார். அவங்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் பொருந்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார் சொன்னா இப்ப அவங்க ரட்சிக்கப்படனாலும் பின்னால் அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அந்த ரீதியில தான் இதற்கு விளக்கம் எடுக்க முடியும். அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க. ஆண்டவர் அவங்களை பற்றி புகழ்றார். பிள்ளைகள் கர்த்தரை அறிந்தால் அது ரொம்ப ஆசீர்வாதம் என்பதற்கு யோவான் தன்னுடைய நிருபத்தில் என்ன எழுதுறாரு பாத்தீங்களா? 2 யோவான் 2ஆம் வசனமும் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது அம்மாளுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த எழுதுகிறதாவதுன்னு சொல்லி எழுதுகிறார். முழு வேதாகமத்துல பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் 2 யோவான் தான் நீங்க பைபிள் படிக்க முடியும். அம்மாளுக்கும் எழுதுறாரு, பிள்ளைகளுக்கு எழுதுறாரு. உங்களுக்கு ஒரு நிருபம் எழுதட்டுமா? இங்க சபைக்கு பல வருஷங்களா வந்திருக்கிறீங்களே, உங்க பேர்ல ஒரு நிருபம் எழுதட்டுமா? அப்படித்தான் கேட்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, ரொம்ப வயதுல முதிர்ந்தவங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லி இங்க எழுதல. அவர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகள் அவங்க விசுவாசிகளாகி சத்தியத்தில் நடக்கிறாங்களே, இதுல நான் மிகவும் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஆகிவிட்டால், அவங்க சத்தியத்தில் நடந்தால் அது மிகவும் சந்தோஷம் இல்லையா? மிகவும் சந்தோஷம் இல்லையா? பிள்ளைகள் சத்தியத்து முன்னாடி நடக்க முடியாதா? சொல்லுங்க, ஏன் பிள்ளைகள் சத்தியத்து முன்னாடி நடக்க முடியாது? நடக்க முடியாது என்று சொன்னால் உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கப்படாது. அவர் நம்மகிட்ட வாவுசு வாங்கியிருக்கணும். வேதாகமத்தில் வெளிப்பட்ட தெய்வம் பெற்ற இடத்துல அவர் சொன்னதை பற்றி வாவுசு வாங்கியிருக்கணும். அதுல என்ன எழுதி தெரியுமா? பெற்றார்களாக இருக்கிறவங்க உங்க பிள்ளைகளுக்கு உபாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற போதும், எந்திரிக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போது இவைகளை குறித்தே பேசுவீர்களாக, இவைகளை குறித்தே. அப்புறம் உங்க வீட்டுல என்ன செய்யும் தெரியுமா? நிலக்கால சுவர் எல்லா இடங்களையும் வசனத்தை எழுதி போடுங்க. இந்த வசனத்தை இந்த பிள்ளைகள் படிக்கிட்டு மனப்பாடம் பண்ணட்டும், அந்த வசனம் கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆகவே இங்க அந்த அம்மாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என் பிள்ளைகளை சில சத்தியத்தில் நடக்கிறாங்க. ஆனா எல்லாரும் நடக்கல இல்ல, அதுவும் கஷ்டம். அம்மா 4 பேரு, அம்மா, அப்பா, யாக்கோபு, ஏசா, 3 பேர் விசுவாசி ஆயிட்டாங்க. ஒருத்தனை விசுவாசியே ஆக்க முடியல. யார? ஏசாவ. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளால ஒண்ணும் முடியாதுங்க. புருஷனே உன் மனைவியை ரட்சிப்பாயோ, மனைவியை உன் புருஷனை ரட்சிப்பாயோ, நம்முடைய பிள்ளைகளை நம்ம ரட்சிக்க முடியாது. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்றது வேதத்துல ஆதாரம் இருக்குல்ல. 8 பிள்ளைகளும் 8 பேரும் வேலைக்குள்ள போனாங்கல்ல. அப்புறம் யோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசிகளா இருந்தாங்கல்ல. இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் எல்லாம் விசுவாசிகளா இருந்தாங்கல்ல. நம்ம பிள்ளைகள் விசுவாசிகள் எல்லாம் போனா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஏசாயை பற்றி என்ன சொல்லப்பட்டு, கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினான், மனம் மாறுதலை காணாது போனான், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அவனை ஆகாதன் என்றே தேவன் தள்ளி போட்டார். நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தள்ளி விடுவார் என்று சொன்னான். அது விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. ஆனால் யோவான் அப்போஸ்தலன் சொல்றார், அம்மாலே பிள்ளைகளை உங்களுக்கு நான் நிருபம் எழுதுறேன், உங்களுடைய பிள்ளைகளை சில சத்தியத்தில் நடக்கிறார் என்று நான் கேள்விப்பட்ட கண்டபோது அதிக சந்தோஷப்பட்டேன், மிகுதியாக சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு. அதனால நான் முடிக்கிறேன். 42 பிள்ளைகள் பெத்தேல்ல உள்ள பிள்ளைகள். அந்த பிள்ளைகள இங்க இருக்கிற பிள்ளைகளை யாராவது சேர்ந்திருக்கிறீங்களா? ஒருவேளை அங்க போய் சேர வேண்டாம். இந்த பிள்ளைகளுடைய குணம் உங்களுக்கு இருந்தா அதே நிலைமையில தான் இருக்கிறீங்க. 2வது ஏசாயா தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசிகள் ஆயிட்டாங்களே. அப்பா பாத்தீங்களா, அம்மாவை பாத்தீங்களா, சபையில் இருக்கிற விசுவாசிகளை பாத்தீங்களா? அப்ப ஏன் நீங்க விசுவாசி ஆகல? விசுவாசி ஆயிருங்க. ஆலய பிள்ளைகளை பாருங்க. நாம இங்க கூட்டம் முடிஞ்ச உடனே
பிள்ளைகள் அவங்க வீட்டுல வெளியே போயிடுறாங்க. எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? இந்த ஆலயத்துல பணிவிடை இல்லையா? பாட்டு புத்தகத்தை எடுத்து போடுங்க, சேரெல்லாம் தூக்கி அடுக்குங்க, கூட்டி விட்டுட்டு போங்க. பெரியவங்க உங்களை உங்களை பார்த்து படிக்கட்டும். சாமுவேல் பிள்ளையாண்ட அதைத்தான் செய்தான். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதன்கிழமைகளில விசுவாசிகளுக்கு என்று பேசிவிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில சில வாரங்கள் சிறுவர், இளைஞர், வளர்ந்து வருகிற வாலிபர்கள் இவர்களுக்கு செய்தி பேச வேண்டும் என்று அடியானுக்கு தந்த பாரத்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தாவே கர்த்தருக்குள்ள நாங்கள் வெளிநடத்த நீர் சபையை வைத்திருக்கிறீர், பெற்றார்களை வைத்திருக்கிறீர், போதகனை வைத்திருக்கிறீர். எங்களுடைய பிள்ளைகள் அந்த பெத்தலின் பிள்ளைகளைப் போல மாறிவிடக்கூடாது. அதே சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். ஆலயத்தில் காணப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். அப்படிப்பட்ட தாக்கம் வாஞ்சை பெற்றார்களுக்கு அடியானுக்கும் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சனை பூர்த்தி செய்வீராக. எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை எங்களுக்கு பொக்கிஷங்களாக ஆசீர்வாதமாக தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுதான் நாங்கள் பழைய சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சிறுவர்களுக்கு உண்டான சமானத்தையும் காண்பான். அதே சமயத்தில் யோபு 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டான் சொல்லும் பொழுது பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். பிள்ளைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஆண்டவரே, நீர் அவளை எப்படியாவது ரட்சித்து எங்களைப் போல அவர் சத்தியத்தை நடக்க, சபைக்கு பிரயோஜனமாக இருக்க, சமுதாயத்தில் அவர்கள் நற்சாட்சிகளாயிருக்க நீர் அவளுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல சுகத்தையும் தந்து காத்துக்கொள்ளும். வேதத்தை படிக்க வேண்டும் என்ற வாஞ்சையை கட்டையிடும். ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தை தாரும். பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். ஜெபம் கேட்டு துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுள்ள மேலுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்ம அனைவரோடும் உலகில் உள்ள மெய்கிறிஸ்தவ மக்களோடும் அதே சமயத்தில் இங்கே கூடுகிற பிள்ளைகளோடும் என்றைக்கு என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. அவர் நாமத்தை நேசி, அவர் பொது நல பரதேசி, அவர் பொது நல பரதேசி. இயேசுவை விசுவாசி, என்றைக்கும் சுகவாசி. அசுத்த ஆவி உன்னை நீங்கிட தினமும் ஆண்டவரை நேசி. அசுத்த ஆவி உன்னை நீங்கிட தினமும் ஆண்டவரை நேசி. பாவங்கள் தீரவும் பாரங்கள் நீங்கவும் பரமனை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. வறுமைகள் நீங்கவும் வாழ்க்கை சிறக்கவும் வேண்டனை நேசி. வறுமைகள் நீங்கவும் வாழ்க்கை சிறக்கவும் வேண்டனை நேசி. தேய்களும் நோய்களும் தூர விலகிட தூயனை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி. பெருமையில் வளரவும் திறமைகள் பெருகவும் தேவனை நேசி. பெருமையில் வளரவும் திறமைகள் பெருகவும் தேவனை நேசி. ஆவியாய் நின்று ஆதரவு தந்தாரசனை சுவாசி, நீ
மறப்பதில்லையடி. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நேரம்மை மறப்பதில்லை. இயேசுவே நேரம்மை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நேரம்மை மறப்பதில்லை. இயேசுவே நேரம்மை மறப்பதில்லை. பாவங்கள் போக்கி பரகதி சேர்க்க பரமனே இந்த பாரில் வந்தி. பாவங்கள் போக்கி பரகதி சேர்க்க பரமனே இந்த பாரில் வந்தி. ஆதியுமானே ஜோதியுமானே நிலைத்தால் வருகின்ற நீதியுமானே. தாளமுமானாய் ராகமுமானாய் பாவங்களானாய் கீதங்களானாய் காவியமானாய் ஓவியமானாய் கற்பனையானாய் காட்சியுமானாய். அசைகின்ற பொருளான அமைதியின் நிழலான உயிருக்குள் உயிரான உலகத்தின் நிலவானாய். அறிவுக்கு தலையான அன்புக்கு உறவான அற்புத தேவனானாய் நீ அல்லும் பகலுமானாய். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நேரம்மை மறப்பதில்லை. இயேசுவே நேரம்மை மறப்பதில்லை. ஆனந்தமே ஜெயா ஜெயா கண்ணை கண்ணை வரும் காட்டிடுவோம்.